பாகிஸ்தானை பற்றி நானும் எவ்வளோ பேசக்கூடாது, இல்லை நம்ம நாட்டில் வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ டிஃபென்ஸை பற்றி, புது புது டெக்னாலஜிஸை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இந்த பாகிஸ்தான் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக அவங்க எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள்னு சொல்ல முடியாது, கோழைத்தனமான சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, டெய்லி இவங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த மாதிரி செய்திகள் பெருசாக வெளியில் வந்துட்டு இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக எல்ஓசியில் இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம், பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிரான நிறைய பிரச்சனைகளை அதிகரிக்கிறது, ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸை இந்தியாவுக்கு எதிராக திரும்ப முயற்சிக்கிறது, திரும்பவும் ஐஎஸ்ஐயில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆப்கானிஸ்தான் பேஸ்டு சில குரூப்ஸை, தீவிரவாத குழுக்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்தியாவுக்கு எதிராக ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு பெருசாகிட்டே போயிருந்துச்சு. இப்போ இது எந்த இடத்துல வந்து நின்று இருக்குன்னா, பங்களாதேஷ் நமக்கு பக்கத்தில் நம்மளோட எல்லையை பகிரக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு உருவானதுக்கு முக்கிய காரணமே இந்தியா தான். நம்மளோட ராணுவ வீரர்கள் பல ஆயிரம் பேர் இழந்து அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முக்கியமான சில அமைப்புகள் இருக்குது, இந்தியாவால் தடைப்படுத்தப்பட்ட அமைப்புகள், இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள். அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க மூலயமா மேற்கு வங்கத்திலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய சதிக வேலைகளில் ஈடுபட முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. அதுக்கான ட்ரைனிங்ஸை முன்னாள் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் தொடங்கிட்டாங்கன்னு இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு. இன்டெல் இன்புட் இந்தியாவுக்கு ஒரு ஹை லெவல் வார்னிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாகிஸ்தானுக்கு நல்ல விஷயம் கிடையாது. இது நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு இது கூடிய சீக்கிரத்தில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின தகவல்கள் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கை தாம்பிக்ஷோகன், டிபி ட்ரெண்டிங்ஸ். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவோட அரசாங்கம் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக செயல்பட்ட நிறைய குழுக்கள் இருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா மேற்கு வங்காளம் பங்களாதேஷோட மிகப்பெரிய எல்லையை பகிரக்கூடிய ஒரு நாடு. மேற்கு வங்கத்துக்குள்ள நக்சலைட்ஸ் என்ற ஒரு டாபிக் உள்ளே வந்தது. இல்லை முதல் முறையாக நக்சலைட் ஊடுருவல் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, இந்த பங்களாதேஷ் எல்லையிலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்து அங்கேருந்து தான் மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சது. ஸோ வங்கதேசத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்னால அதிகமாக இந்த இடத்துல பாதிக்கப்பட போறது வெஸ்ட் பெங்கால் தான். சோ இப்படி இந்த வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்படுறாரு. அங்க ஒரு மிகப்பெரிய போராட்டமானது ஏற்பட்டுச்சு. இப்போ தடைப்படுத்தப்பட்ட சில அமைப்புகள் இருக்குல்ல, இவங்க யாருன்னு பார்த்தோன்னா, ஹரக் உல் ஜிஹாதி இஸ்லாமி, அன்சருல்லா பாங்கியா டீம், ஜமாத்தி உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அண்ட் இசாப் உல் தகிர் HUTன்னு சொல்லுவாங்க. இவங்க அத்தனை நபர்களும் இப்போ அங்கே பெருசாக வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்களை தேடி பார்க்குறப்போ வேற யாரும் கிடையாது, ISIயோட உதவியோட அதிநவீன ஆயுத பயிற்சிகள். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை ஒரு நாட்டோட ராணுவத்துக்கு எதிராக செயல்படுத்துறது, கொரில்லா வார்ஃபேரோட டாக்டிக்ஸை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வங்கதேசத்தில் 48 இடங்களில் வச்சு பாகிஸ்தான் ராணுவத்தோட முன்னாள் அதிகாரிகள், கமாண்டர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அந்த இடத்துல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க ட்ரைனிங்ன்றதை பண்ணுறாங்க. இப்போ வங்கதேசம் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிடுவாங்களா, இல்லை ஊடுருவிட்டா இது என்ன விதமான பிரச்சனைகள் இந்த இடத்துல ஏற்படுத்துன்றதான் முதல்ல வரக்கூடிய கேள்வி. அதுவும் வெஸ்ட் பெங்காலை மட்டுமே மையப்படுத்தி இந்த பொலிட்டிக்ஸ் நடக்கிறதும், இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இந்த இடத்துல நடக்கிறதுக்கும் ஏன் அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டோன்னா, இதை வந்து நம்ம 2 பிளாக்காக பிரிக்கலாம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் பிளாக், வெஸ்டர்ன் பிளாக். ஈஸ்டர்ன் பிளாக்கை சுற்றி அந்த இடத்துல மணிப்பூர், மிசோரம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ் அந்த சைடு இருக்கக்கூடிய நம்மளோட மாநிலங்கள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால். இந்த நாடுகள் பகிரக்கூடிய எல்லையை விட, அதாவது இண்டிவிஜுவலாக பகிரக்கூடிய எல்லையை விட மேற்கு வங்கம் மட்டுமே பல மடங்கு அதிகமான ஒரு எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். 2024 ஆண்டில் மொத்தமாக 2688 நபர்கள் வங்கதேசத்திலிருந்து அகதிகளாக வந்தவங்க கிடையாது, இல்லீகலாக இந்த இடத்துல இந்தியாவை தங்கியிருந்தவங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து சில ஆயுத பரிமாற்றங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது இல்லீகலாக தங்கியிருந்தவங்களோட லிஸ்ட் மட்டும் கிடையாது, இங்கே வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2688 வங்கதேச குடியுரிமை பெற்ற நபர்களை அரெஸ்ட் பண்ணி பங்களாதேஷ்க்கு அனுப்புகிறாங்க. இதில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த 2688 நபர்களில் 2410 நபர்கள் வடக்கு வங்கதேசத்தை சார்ந்தவங்க மட்டுமே. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ரேஷியோ இருக்குது பாருங்கள். ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்கால் மட்டும் கிடையாது, அந்த நார்த்தன் சைடில் மட்டுமே, அந்த இடத்துல நடந்தப்பட்ட ஒரு சோதனையில் மட்டுமே இந்த அளவுக்கு அதிகமான நபர்கள் மாட்டியிருக்காங்க. வெறும் 278 நபர்கள் மட்டும்தான் மொத்த மாநிலங்களையும், வங்கதேசத்தோட எல்லையை பகிரக்கூடிய நாடுகளில் மொத்த மாநிலங்களையும் இந்த இடத்துல உள்ள வந்தவங்களா இருக்காங்க. ஸோ இப்படி உள்ள வரவங்கள நம்ம ஜஸ்ட் வந்து எப்படி சொல்றது, கருணை கரத்தோட பார்க்கலாம், கருணையோட பார்க்கலாம்.
ஆனால் நம்ம கருணையாக பார்க்குற ஒரு விஷயம் நாளைக்கு நமக்கு கருணைன்றதை பார்க்காது. கருணைன்றதை பார்க்காதுன்றதையும் தாண்டி ஒரு இடத்துல வந்து நம்ம இல்லீகலாக வரவங்கள விடுறோன்னு வைங்க, அகதிகளாக வரவங்க வேற. இந்த இடத்துல அகதிகளாக வர்றதுன்றதையும் தாண்டி இருக்கக்கூடிய கேட்டகரி இது. அந்த நாட்டில் பிரச்சனை இருக்குது, உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வாழ வழி இல்லை, நாங்கள் இந்த இடத்துல அடைக்கலம் தேடி வராங்கன்னா உங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கறத பற்றி யோசிக்கலாம், இல்லை கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல ஆயுத பரிமாற்றம்ன்றதை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ 2000 நபர்கள் இங்கேருந்து அனுப்பியிருக்கும். அந்த 2000 நபர்களில் எவ்வளோ பெரிய ஒரு கனெக்ஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும் தெரியுமா? இந்த கனெக்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கு மெயினான காரணமே அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிலர் ரொம்ப ஆதரவா செயல்படுறாங்க. அவங்கள ஹைட் பண்றதுல இருந்து எல்லா உதவிகளும் அவங்களுக்கு செய்றாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தான். இது எல்லாரையுமே தங்களோட ரேடார்க்குள்ள கொண்டு வந்திருக்கிறதா இந்தியா இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பாகிஸ்தான் இப்போ அவங்களுக்கு உதவிகள் பண்றாங்க. மேற்கு வங்கத்துக்குள்ள இவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து ஜார்க்கண்ட், அப்படி ஒவ்வொரு மாநிலமா உள்ள ஊடுருவ முடியும். அது வரைக்கும் நம்மளால இதை கெஸ் பண்ண முடியாதா? இல்ல இந்தியாவோட உளவுத்துறை இதெல்லாம் கவனிக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கவனிப்பாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கெஸ் பண்ணி இந்த இடத்துல எதுவுமே நடக்க போறது இல்லை. இப்போ இந்த 2000 நபர்கள்ல 2400 நபர்கள் வச்சுப்போம். இந்த 2400 நபர்கள் எல்லாருமே நல்லவங்க கிடையாது. இப்போ 48 இடத்துல வங்கதேசத்துக்குள்ள ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதுவும் பாகிஸ்தான் ராணுவத்தோட நேரடி உதவியோட நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு 500 பேர் மட்டும் இந்தியாவுக்கு எதிரானவங்களா இருக்காங்க, இல்ல இந்திய அரசுக்கு எதிராக எதனா தாக்குதலை தொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய இழப்பானது இந்த இடத்துல ஏற்படும். வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வேற. இந்தியா வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த 70களில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை 90 2000 வரைக்கும் இருந்த ஜெனரேஷன்றது வேற. ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன ஒரு மனநிலைமையில இருக்காங்களோ அதே ஒரு மென்டாலிட்டிக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதுக்கு மெயினான ஒரு ரீசன் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ன்றது அங்க இருக்கக்கூடிய சில குழுக்களால் மெயினா வங்கதேசத்துக்குள்ள இந்த இடத்துல பரப்பப்பட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கவங்க இங்க வந்து பிழைக்கணும், அதுவும் யாராலையுமே எதுவுமே குறை சொல்ல முடியுது. ஏன்னா எல்லா நாடுகளும் எல்லையை பகிரக்கூடிய நாடுகள் முட்டிட்டு மோதிட்டு நிற்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துல விட்டு கொடுத்து தான் போகணும். ஆனா உன்னை விடுறதுனால எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை வருது, ஏதோ ஒன்று நான் பாவம் பார்த்து விடுறேன், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கு வைக்கிற கதை தான் இது. ஸோ இந்த மாதிரி உள்ள வரக்கூடிய இல்லீகல் எமிகிரண்ட்ஸ், உள்ள வந்து பெர்மிஷன் இல்லாமல் உள்ள வரக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நபர்கள்ன்றவங்க முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் கைது பண்ணப்படணும். அப்போதான் நம்மளால ஈஸ்டர்ன் மாநிலங்களை இந்த இடத்துல கொஞ்சமாவது பாதுகாக்க முடியும். சரி, ஓகே, இப்போ தாலிபான்ஸுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தாலிபான்ஸு இதே மாதிரி தான் ரொம்ப பெருசாக பாகிஸ்தான் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க. இதே ஒரு விஷயம் எப்படி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா 2021 இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். 2021 தாலிபான் அரசாங்கம் அந்த இடத்துல திரும்பவும் பவருக்கு வராங்க. பவருக்கு வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின், பிஆர் கேம்பெயின்ன்றதே இந்த இடத்துல பாகிஸ்தான் நல்லா பண்ணப்பட்டது. எதை வச்சுன்னா 2019 பாலகோட் ஸ்ட்ரைக்கு அப்புறமா பிப்ரவரி 27 நினைக்கிறேன், பிப்ரவரி 14 புல்வாமா அட்டாக் நடந்துச்சு, பிப்ரவரி 26 பாலகோட் ஸ்ட்ரைக் நடந்துச்சு, 27 பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த சில விமானங்கள் இந்திய எல்லைக்குள்ள கொஞ்சம் ஊடுருவ முயற்சிகள் நடத்தப்பட்டு ஒரு டாக் ஃபைட் ஆனது அந்த இடத்துல நடந்துச்சு. இதில் நம்மளோட விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களை பிடிச்சு வச்சிருந்தாங்க. இதில் இவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அப்போதைக்கு வந்து ஒரு வீடியோலாம் எடுத்து விட்டுட்டு இந்தியாவை மார்க் பண்ணுறதுக்காக த டீ இஸ் ஃபேண்டாஸ்டிக்ன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஸ்போர்ட்ஸ் முதற்கொண்டு இப்போ வந்து சில பைத்தியக்காரன் இருக்காங்க, கிரிக்கெட் விளையாடுறப்போ மேட்ச்சில் ஜெயிக்க முடியலனாலும் இந்த ஃப்ளைட் சிம்லாம் காட்டிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி. அப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு ப்ரொபகண்டாவாக ஜஸ்ட் இந்த டீ கப்பை மட்டுமே வச்சு இந்த இடத்துல பெரிய விஷயமா அதை ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இதே ஒரு சென்டிமெண்ட் எப்போ அவங்களுக்கு இப்போ இன்னும் ரொம்ப அதிகமாக உதவி பண்ணுச்சுன்னா, இந்த டீன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த டீ கப்னு சொல்லக்கூடிய வார்த்தை இந்தியாவுக்கு எதிராக எப்படி மிகப்பெரிய ஒரு கேலி சித்திரமா ஒரு பெரிய பேசு பொருளாக பாகிஸ்தானால் கட்டமைக்கப்பட்டதோ அதே ஒரு வார்த்தை ஆப்கானிஸ்தானில் வச்சு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. 2021 தாலிபான் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தப்போ ஐஎஸ்ஐயோட ஹெட், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை சார்ந்த சில நபர்கள், அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் முதற்கொண்டு ஆப்கானிஸ்தானுக்கு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் சில முக்கியமான கான்வர்சேஷன் வித் கப் ஆஃப் டீ எடுக்க வந்திருக்கோம். அதாவது இங்கே ஆப்கானிஸ்தானில் டீ நல்லா இருக்கும், எங்களோட உறவுகளை மேம்படுத்துறதுக்காக அந்த டீயை குடிச்சிக்கிட்டே சில பேச்சுவார்த்தைகளை நடத்த போகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அது யாரையும் விடாது, எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது. எந்த ஒரு டீ கப் வச்சு பாகிஸ்தான் நம்மளை மார்க் பண்ணாங்களோ அதே ஒரு டீ கப் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானில் வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இதை நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தாங்கல்ல, இப்படி டீ குடிக்க போனவங்க பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ரிலேஷன்ஷிப்பை பெருசாக வளர்க்கணும், என்னைக்கா இருந்தாலும் ஒரு லான்ச் பேடாக ஆப்கானிஸ்தானை நம்ம இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியுன்றது அவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு 35,000 நபர்கள், தாலிபான்ஸுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர்கள், பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் பாகிஸ்தானோட சிறைகளில் இருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்டம்ப்டா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே, தாலிபான்ஸ் தான் இந்த இடத்துல கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துற போது, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி இந்தியா மட்டும்தான், இவங்கெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம இன்னுமே இவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிடலாம், இதுக்கப்புறம் நமக்கு நிறைய உதவிகள் வரும்னு சொல்லிட்டு அந்த 35,000 நபர்களை வெளியே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட நபர்கள்லாம் யார், பாகிஸ்தானுக்கு எப்படி இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அதில் பெரும்பான்மையான நபர்கள் தெஹ்ரிக் தாலிபான்ஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், தாலிபான்ஸுக்கு மிக இணக்கமாக செயல்பட்ட நபர்கள். அன்னைக்கு பண்ண அவங்க ஒரு பெரிய தப்பு,
எந்த ஒரு தீவிரவாதத்தால் இந்தியாவை எதிர்க்கணும்னு நினச்சி வளர்த்து விட்டாங்களோ அது இன்னைக்கு பாகிஸ்தானை வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இப்போ அதே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பங்களாதேஷில் பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்புமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களோட ஃப்ளீட் சைஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு 2 நாள் நேவல் பிளாக்கெட்டை போட்டோம்னாலே பங்களாதேஷோட கதை முடிஞ்சிருது. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே வழி இந்த மாதிரி கவர்ட் ஆப்ரேஷன்ஸை பண்ணுறது தான். உள்ள பயங்கரவாதிகள் அனுப்புறது, பாகிஸ்தானோட பேச்சை கேட்டு இந்த இடத்துல ஏடா கூடமா எதனா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் அவங்களால நடக்க முடியும். ஆனால் பங்களாதேஷ் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஒரு நாட்டை உருவாக்கின இந்தியா அந்த நாட்டால் தனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த நாட்டை என்ன வேணால் செய்யுன்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ பாகிஸ்தான் இன்னொரு நாட்டை லான்ச் பண்ண மாற்றுறது வரலாறுகளில் புதுசு கிடையாது. ஆனால் வரலாறுகளில் அவங்க பண்ண எல்லா விஷயமும் அவங்களுக்கே திரும்பி வந்திருக்குன்றதும் நம்மளே இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதேமாதிரி பங்களாதேஷும் கூடிய சீக்கிரம் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்புன்றது எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணிட்டு இருக்கு. என்னைக்கு வேணால் அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் இருக்கக்கூடியவங்களாலே பிரச்சனைக்கு உள்ளாகலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சும்மா பாகிஸ்தானை பற்றி பேசுகிறப்பெல்லாம் வந்து அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ராணுவ வைஸ் கம்பேர் பண்ணனாலும் ஒரு நல்ல ஒரு கம்பேரிசனாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீ இந்த அளவுக்கு உள்ளே பண்ணுறப்போ உள்ள எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள் அன்னோன் கன்மென்ஸ் சம்பவம்ன்றது ஒன்று பங்களாதேஷில் நடக்கும், இல்லை பாகிஸ்தானில் நடக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா, இதில் பங்களாதேஷ் புது ஒரு பலியாடாக உள்ளே வந்து மாட்ட போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் இந்த முடிவு உங்கள் எல்லாருக்கே